நெஞ்சோடு கலந்தவளே, உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே, என் உயிரே. சைலுமா, என்னமோ இதுக்கப்புறம் நீ அவனை மிஸ் பண்ணாத அளவுக்கான கிஃப்ட்னு சொன்னா, அப்படி இதுல என்னதான் இருக்கும்? இது எனக்கு எந்த தெரியும்? நான் தான் சொன்னேன்ல, அந்த போல நான் அந்த டைரியில ஒண்ணுமே எழுதல. நீ எழுதல சரி, ஆனா அவனை மிஸ் பண்ணாத அளவுக்கான கிஃப்ட்னு சொன்னானே, அப்ப என்னவா இருக்கும்? ஒருவேளை நான் நினைக்கிறேன் நீ அவனை மிஸ் பண்ண கூடாதுன்றதுக்காக அவனோட போட்டோவை இப்படி ரோல் பண்ணி கிஃப்டா கட்டி கொடுத்திருக்கான்னு. அவன் போட்டோன்னு பாருங்க. அப்போ அதுல மாஸ்க் இல்லாம இருக்கும்ல? என்னமோ அவனை பார்க்கணும்னே இல்ல, அவன் பார்க்க எப்படி இருந்தா எனக்கு என்னன்னு சொன்னா, இப்போ அவன் போட்டோவா இருக்குமான்னு சொன்னா அதுல மாஸ்க் இல்லாம இருப்பானான்னு கேக்குறான். அப்ப இவளுக்கும் அவனை பார்க்கணும்னு இருக்கு. ஆனா இப்ப நம்ம சொன்னா அப்படியெல்லாம் இல்ல, போடி பிராந்தின்னு சொல்லுவா. என்னத்துக்கு நமக்கு வம்பு? ஆனா அவனே ஒரு ஃப்ராடு. அவன் எப்படி மூஞ்சியை காமிச்சு போட்டோ வச்சிருக்க மாட்டானே. ஹீரேஷு, நீ பறந்து போல இதுல வந்து போட்டோ இருக்குமா? ஒருவேளை போட்டோ இருந்தா அது இப்ப தானே கிழிச்சு போட்டுருவேன். ஓ சரி, பிரி சேலுமா, இதுல உண்மையாவே அவன் போட்டோ இருந்தா நீ எப்படி கிழிச்சு போடுறேன்னு நானும் பாக்குறேன். பாரு சைலுமா, இது என்னது சைலுமா? எங்க ஊர்ல எல்லாம் இந்த பாட்டிங்க அடுப்பெரிக்கிறதுக்கு ஊதாங்கோல் மாதிரியே இருக்கு. எடி பிராந்தி, இது ஊதாங்கோல் அல்ல, இது பேர் தான் கெலடோஸ்கோப். இது நீ பார்த்தது இல்ல? கெலடோஸ்கோப்பா? ஓ அதுவா, இந்த சந்தோஷ் சுப்பிரமணியம் படத்துல இந்த ஜெயிலியா கூட வச்சிருப்பாளே அதானே? அதே തന്നെ. இது ഞങ്ങളുടെ നാട്ടിലെ തൃശ്ശൂർ പൂരം വരും. அப்ப പൂരத்துக்கு போகும்போ இந்த கெலடோஸ்கோப் எல்லாம் அங்க வச்சிருக்கும். பூரம்னா பூரம்னு പറഞ്ഞா இங்க திருவிழா மாதிரி. ஓ திருவிழாவா? ஆமா எங்க ஊர் திருவிழால கூட இப்படிதான் இந்த மாதிரி பொருள் எல்லாம் விக்க வச்சிருப்பாங்க. அதே அப்ப அங்க பூரத்துல இது பார்த்துட்டு நான் வேணும்னு கேட்டப்போ வீட்டுல எனக்கு வாங்கியே தரல. എന്താ വെച്ചാ இது அப்ப കുറച്ച് விலை കൂടുതലാ. அப்ப வேணும்னா விலை கூடுதலா இருந்திருக்கலாம். ஆனா இப்ப இது 50 ரூபாயோ 100 ரூபாயோ தான் வரும்னு நினைக்கிறேன். அதனாலதான் அந்த பையன் ஈஸியா வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டான். இல்ல காசுல இருந்திருந்தா அவன் வாங்கிட்டு வந்து கொடுத்திருப்பானா? എടി ഇനിയിപ്പോ ഞാൻ എഴുതിയത് എന്താണെങ്കിലും അവൻ കൊണ്ടുവന്ന് തരുമെന്ന് പറഞ്ഞില്ലേ. ഇനിയിപ്പോ അത് കോസ്റ്റ്ലി ആണെങ്കിലും അവൻ മേടിച്ചിട്ട് വന്ന് തന്നിട്ടുണ്ടാവുമല്ലോ. என்ன செய்யலுமா, வாளுக்கு சப்போர்ட்டா? ஹலோ எடி, சரி கோவப்படாத, வாளெல்லாம் கிடையாது, நீ டைரிக்காக தான் பேசுற போதுமா? அதே அது எப்படிதான் குப்புற விழுந்தாலும் மூஞ்சில மண்ணு ஒட்டாத மாதிரியே நடிக்கிறான்னு தெரியல. எடி ரேஷு, அது சரி, இந்த கெலடோஸ்கோப்புக்கும் ഞാൻ അവനെ இதுக்கப்புறம் மிஸ் செய்யாதிருக்குன்னு പറഞ്ഞதுக்கும் எந்த சம்பந்தம் இருக்கு? அதானே, இந்த கெலடோஸ்கோப்னா இதுக்குள்ள ஃபுல்லா கண்ணாடி வளையல் போட்டுருப்பாங்க. அதை இப்படி சுத்தி சுத்தி பார்த்தா கலர் கலரா தெரியும். அதுக்கும் அவனை மிஸ் பண்ணாம இருக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? அதனே எனக்கு അറിഞ്ഞില്ല. சரி, இங்க கூட என்ன இருக்குன்னு பாப்போம். சைலுமா, அவன் சொன்னது உண்மைதான். இதுல கலர் தெரியல, அவன் காதல் தெரியுது. இந்த காதலோ? நீ என்ன പറയണ? அதிலே அவன் போட்டோ இருக்கா? ஐயோ ஆமா சைலுமா, அவன் போட்டோ மட்டும் இல்ல, உன் போட்டோவும் இருக்கு. எந்தடி പറയണ? சரி எந்த போட்டோ விடு, அவன் போட்டோ இருக்கா? எப்படி தான் நோக்கட்டே? ஏன் சைலுமா, என்னமோ அவன் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அவன் எப்படி இருக்கான்னு எனக்கு ஒன்னும் பார்க்க வேண்டாம்னு சொன்ன. இப்ப என்னத்துக்கு அவன் போட்டோ பார்க்கறதுக்கு உனக்கு அவ்வளவு ஆர்வம்? ஐயோ அவனை കാണണമെന്ന് എനിക്ക് ഒരു ആർവമോ ഇല്ല. ശരി, അതിൽ ഫോട്ടോ ഉണ്ടെന്ന് പറയുമ്പോ ഇനിയിപ്പോ അവൻ എങ്ങനെ ഇരിക്കുന്നു ഒന്ന് കാണാന്ന് വിചാരിച്ചു, അത്രേ ഉള്ളൂ. சரி நீ என்ன சொன்னாலும் நம்பிதானே ஆகணும். சரி இந்த பாரு, அவன் எப்படி இருக்கான்னு பாரு. தான் நோக்கட்டே. స్నేహమో ప్రేమమో ఈడిలా నియమో వేరిలా మాయమో కేంద్రియే సుఖమో యోగమే మారదే భూమిదానిదుమో చక్కరే చక్కరే చక్కరే. என்ன செய்யலுமா, நல்லா ஏமாந்தியா? எடி இல்ல, அவன் போட்டோன்னு சொன்னது ஆர்வமா வாங்கி பாத்தியே. அவனாவது நீ அவன்கிட்ட ஓகே சொல்லாம அவன் முகத்தை കാണിച്ചിരുവാണ് അവൻകിட்ட. അത് ശരി, അവനെ ഒരു ഫ്രോഡെന്ന് എനിക്ക് നന്നായിട്ട് അറിയാം. അവനെങ്ങനെ അവന്റെ മുഖം കാണിക്കും? പക്ഷേ അവൻ ഫ്രോഡാണെങ്കിലും അവന്റെ ഗിഫ്റ്റ് കൊള്ളാം.
என்னது என்னது என்ன சொன்ன? ஒண்ணும் இல்லலோ. ஏ சைலுமா, நீ அவனை லவ் பண்றேன்னு அப்பட்டமா தெரியுது. அப்புறம் எதுக்கு இன்னும் மறைச்சிக்கிட்டு இருக்க? എടി ഞാനൊന്നും അവനെ ലവ് ചെയ്തിട്ടില്ല. വെറുതെ ആവശ്യമില്ലാതെ പറയാതെ. யாரு? நான் சும்மா சொல்றேனா? அப்ப நீ அவனை லவ் பண்ணவே இல்ல. இல்ல. சரி, இல்லனா போன் பண்ணு. இதுல அவன் போட்டோவா இருந்திருந்தா கிழிச்சு போட்டுருவேன்னு சொன்னல. இப்போ இதுல கூட அவன் தானே இருக்கான். இப்போ இந்த கேரடாஸ்கோப்பை இங்க மொட்டை மாடியில இருந்து கீழே போட்டு ஓட பாப்போம். என்ன முடியாதுல்ல? அப்ப உன் மனசுல அவன் தான் இருக்கான்னு ஒத்துக்கோ. எடி அவன் ஒன்னும் என் மனசுல இல்ல. ஏன் சைலுமா போய் சொல்ற? உனக்கும் அவன் மேல லவ் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா அது ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிற? இல்ல ஒருவேளை அவன் முகத்தை மறைச்சிட்டு வரான், அவன் பார்க்க எப்படி இருப்பானோ? இல்ல ஒருவேளை அவன் பார்க்க நல்லா இல்லனா என்ன பண்றதுன்றதுக்காக அவனுக்கு ஓகே சொல்லாம இருக்கியா? இல்ல அவன் அழகா இருப்பான்னு தெரிஞ்சா ஓகே சொல்லுவியா? இடி ரேஷு, நீ எந்த பாருன்னு என்ன பார்த்தா அழகா பார்த்து லவ் பண்றவ மாதிரி தெரியுதா? நீ பண்றத பார்த்தா அப்படிதான் சைலுமா இருக்கு. அவன் உனக்காக என்னெல்லாம் பண்றான், ஆனா அப்ப கூட நீ அவனுக்கு ஓகே சொல்ல மாட்டேங்கிற. சரி, முன்னாடியாவது உனக்கு அவன் மேல காதல் வரலன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்போ அவன் வரலன்னா நீ அவனை தேடுற. இப்ப கூட இத போட்டு உடனே உடைக்க மாட்டேங்கிற. அப்ப உனக்கும் அவன் மேல காதல் இருக்கு, ஆனா அது ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிற? அப்ப எனக்கு என்ன தோணும்? அவன் பார்க்கிறதுக்கு எப்படி இருப்பானோன்றதுனால தான் நீ அவனுக்கு ஓகே சொல்ல மாட்டேங்கிறன்னு தான் தோணும். எடி ரேஷு, அவன் பார்க்க எங்க உண்டீங்களே தானே. எந்த ஒரு பொண்ணுக்கும் தான் வாழ்க்கையில வர போறவன் அழகா இருக்கிறத விட தன்னை அழகா சந்தோஷமா வச்சுக்கிறவன தான் பிடிக்கும். അങ്ങനെ നോക്കിയാ என் வாழ்க்கையில ഞാൻ ஆசைப்பட்டு എനിക്ക് കിട്ടാത്ത എല്ലാം அவன் எனக்காக கொடுக்கறான். இதுக்கு மேல ஒரு பொண்ணுக்கு வேற என்ன வேண்டது? என் வாழ்க்கையில நான் மிஸ் பண்ணதா எந்த ஒரு விஷயமும் இருக்க கூடாதுன்னு எனக்காக எல்லாத்தையும் பண்றான். அப்படிப்பட்டவனை நான் மிஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அப்ப அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும்னு உனக்கு தோணலையா ரேஷு? என்ன சைலுமா சொல்ற? அப்போ அவனுக்கு நீ ஓகே சொல்லாததுக்கு என்ன காரணம்? ஐயோ, எவ்வளோ துணி எரியா, எல்லாம் ஒன்னாலதான். ஒரு நாளைக்கு ஒரு 10 ட்ரெஸ் மாத்திடுவியா? எல்லாமே அழுக்கு பண்ணி போட்டு இப்ப பாரு துவைக்கிறதுக்கு எவ்வளோ துணின்னு. நீ மட்டும் கொஞ்சம் பெருசாகு, எல்லா துணியுமே ஒன்னையவே துவைக்க வைக்கிற. அப்பதான் உனக்கு அந்த கஷ்டம் தெரியும். எரியா, அந்த பக்கம் போய் பபிள்ஸ் விடு. எரியா, அடி வேணுமா உனக்கு? ஷமீர், உங்களுக்கு வேற வேலை இல்ல? இல்லாததுனால தானே இங்க உட்கார்ந்திருக்கேன். வேலை இல்லனா வேற எங்கயாவது எந்திரிச்சு போய் உட்காருங்க. இங்க வேலை செய்யறவங்களையும் கெடுக்காதீங்க. நானே இங்க இவ்ளோ துணியை துவைச்சு காய போட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். ஐஷு டார்லிங், நீ எதுக்கு கஷ்டப்படுற? அதுக்கு தான் நான் இருக்கனே, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். என்ன ஹெல்ப்? இப்படி மேல பபிள்ஸ் விடுறதா? இல்லடா, அது சும்மா விளையாட்டுக்கு பண்ண. ரியா அந்த புடி, நிஜமாவே இப்ப எந்திரிச்சு வந்து ஹெல்ப் பண்றேன். ஐயா சாமி, நீங்க எந்த ஹெல்ப்பும் பண்ண வேண்டாம். நீங்க எந்திரிச்சு வந்து என்ன ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க பேசாம அங்கேயே உட்காருங்க. நீங்க அங்க உட்கார்றதே எனக்கு பெரிய ஹெல்ப் தான். என்ன ஐஷு டார்லிங் இப்படி சொல்லிட்ட? நான் நல்லா ஹெல்ப் பண்ணுவேன். ஒன்னும் தேவையில்ல, பேசாம இருங்க. ஓகே, அப்ப ரியா குட்டி கொண்ட நம்ம பபிள்ஸ் விடுவோம். என்னடா ஹெல்ப் பண்றனாலும் முறைக்கிற, பபிள்ஸ் விடுறனாலும் முறைக்கிற, வேற என்னதான் பண்ணணும்னு எதிர்பார்க்கிற? ஆனா ஷமீர், நீங்க குழந்தைய விட ரொம்ப ரொம்ப மோசம். அது உனக்கு இப்பதான் தெரியுதா? ஐயோ ஷமீர், விளையாடாதீங்க. நானே இங்க உடம்பு சரியில்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்னடி எப்ப பார்த்தாலும் உடம்பு சரியில்லைன்னே சொல்லிக்கிட்டு இருக்க? இந்த வாத்தியார் புள்ள மக்குங்கிற மாதிரி ஒரு டாக்டரை புருஷனா வச்சுக்கிட்டு நீ உடம்பு சரியில்லைன்னு சொன்னா பாக்குறவங்கள என்னடி நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க? ஊருக்கெல்லாம் வைத்தியம் பாக்குறாரு, ஆனா சொந்த பொண்டாட்டியே கவனிச்சுக்க மாட்டேங்கிறாருன்னு நினைப்பாங்க. ஐஷு டார்லிங், நான் உன்னை எப்படி கவனிச்சுக்கிறேன்னு இந்த ஊருக்கே தெரியும். அதனால நீ என்னோட பேரை டேமேஜ் பண்ணணும் ட்ரை பண்ணாத. நீ வேற ஏதாவது ட்ரை பண்ணு. நீங்க இப்படி விளையாடிக்கிட்டே இருங்க. உங்க கூட சேர்ந்து பேசிக்கிட்டே இருந்தா எனக்கு ஒரு வேலையும் ஓடாது. நான் வேலையை பாக்குறேன். சரி, அப்ப நான் உன்னை பாக்குறேன். சரி, முறைக்காத. அம்மா உடம்பு சரியில்லை, நீ என்னாச்சு? என்னன்னே தெரியலங்க. காலையில இருந்து ஒரு மாதிரி மயக்கமாவே வருது. மயக்கமா? அப்புறம் ஒரு மாதிரி என்ன சாப்பிட்டாலும் ஒமட்டிட்டு வாமிட் வர மாதிரியே இருக்கு. வாமிட் வர மாதிரி இருக்கா இல்ல வாமிட் வந்துருச்சா? வர மாதிரி தான் இருக்கு, ஆனா வரல. அப்போ அதேதான். எதேதான்? அதான் ஐஷுமா, சிங்க குட்டி வருவாண்டா, தங்க தொட்டி கொண்டாடா, தாலாட்டு பாட தடக் தடக் தட்டக்.
ஐயோ அது இல்லடா அம்மு, அப்பா சொல்ற சிங்கக்குட்டி வேற. அது என்னன்னு அப்பா அப்புறமா சொல்றேன். என்ன ஐஷுமா, ரியாவுக்கு குட்டி பிரதர் தானே? என்னடி இதுக்கும் முறைக்கிற? முறைக்கிறதா உங்களை? திரும்பவும் ரியா கிட்ட எதையாவது சொல்லி அவ ஆரம்பிச்சா அப்புறம் எனக்கு நல்ல கோவம் வந்துடும் சொல்லிட்டேன். ஏ அதுக்கு தானே அவளுக்கு புரியாத மாதிரி சொன்னேன். என்ன குட்டி பிரதர் தானே? ஐயோ நீங்க சீரியஸா கேக்குறீங்கன்னு நினைச்சிட்டு நானும் உங்ககிட்ட சீரியஸா சொன்னேன் பாருங்க. என்ன சொல்லணும்? ஏன் நானும் சீரியஸா தாண்டி சொல்றேன். ஷமீர் உங்களுக்கு வேலைன்னா நீங்க பேசாம சக்தி அண்ணாவை பார்க்க போங்க. எதுக்கு இப்படி தேவையில்லாம உட்காந்து நடக்காத கதையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? ஏய் ஏன் நடக்காது? எங்க நீங்க டாக்டர் தானே, மெடிக்கலை பத்தி எல்லாமே கரைச்சு குடிச்சிருக்கீங்க தானே, அப்ப கூட உங்களுக்கு ஏன் தெரியாது? ஏய் மெடிக்கல் எல்லாம் கரைச்சு தான் குடிச்சிருக்கேன். ஆனா இந்த மெடிக்கல் மிராக்கிள்ங்கிற மாதிரி ஏதாவது மிராக்கிள் நடந்திருந்தா? ஷமீர் ஒழுங்கா எந்திரிச்சு இங்க இருந்து போறீங்களா இல்ல தண்ணி எடுத்து தலையில ஊத்தவா? தண்ணி எடுத்து தலையில ஊத்துவியா? ஆமா இருங்க. ஏ ஊத்திராதடி இரு. இப்ப என்ன உனக்கு மயக்கமா வருது, அப்புறம் வாமிட் வர மாதிரி இருக்கு, அவ்வளவுதானே? அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. பிபி ஏதாவது லோவா இருக்கும், அதனால கூட அப்படி இருக்கலாம். எனக்கும் அப்படிதாங்க தோணுது, ஒரு மாதிரி டயர்டாவே இருக்கு. அப்ப கண்டிப்பா பிபி தான் லோவா இருக்கும். கரெக்டா டைமுக்கு சாப்பிட்டா தானே? ரியாவை சாப்பிட வைக்கிறதுக்கு நீ பின்னால ஓடுறியோ இல்லையோ, ஒன்ன சாப்பிட வைக்கிறதுக்கு நான் உன் பின்னாலேயே நிக்கணும் போல. ஏங்க அதெல்லாம் ஒழுங்கா தாங்க சாப்பிடுறேன். ஒழுங்கா சாப்பிட்டு ஒழுங்கா தூங்குனா லோ பிபி எப்படி வரும்? அப்பா இப்படி வாயிலேயே திட்டிட்டு இருக்கனால தான்டா உன் அம்மா எல்லாத்தையும் விளையாட்டாவே எடுத்துக்கிட்டு இருக்கா. இனி உன் அம்மா ஒழுங்கா சாப்பிடலன்னா டைரக்டா பெரம்பு எடுத்துட வேண்டியதுதான். ஆமா அடிப்பாரு அடிப்பாரு. நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், உங்க அப்பா என்ன சொல்லிக்கிட்டு இருக்காரு? உடம்பு சரியில்லைன்னு உங்க அப்பா கிட்ட வந்து சொன்ன பத்தியா, என்ன சொல்லணும்? ஐஷு இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு இவ கோச்சிட்டு போறா? ஓ விடலாமே. ரியா குட்டி என்ன பபிள்ஸ் விட்டுக்கிட்டு இருக்கீங்களா? டேய் என்னடா குழந்தை கூட டபுள்ஸ் விட்டு, சே இவ கூட சேர்ந்து எனக்கும் டபுள்ஸ்னு வருது. குழந்தை கூட என்னடா பபிள்ஸ் விட்டுக்கிட்டு இருக்க? ஏன்டா சக்தி, குழந்தை மட்டும்தான் பபிள்ஸ் விடணுமா? ஏன் குழந்தையோட அப்பா பபிள்ஸ் விடக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா? சட்டமெல்லாம் ஒண்ணும் கிடையாது. உன்னால மட்டும் எப்படி முடியுதுன்னு கேக்குறேன். ஏன்டா? இல்ல என்னால முடியலையேடா. நீ மட்டும் எப்படிடா குழந்தை மாதிரி பபுள்ஸும் விடுற, ஹார்டின் போட்டு அம்பும் விடுற? டேய் என்ன நீ ஹார்டின் போட்டு அம்பே விடாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? ஆமா ஆமா அவகிட்ட அம்பு விட்டுட்டாலும். டேய் நடிக்காதடா. நானாவது என்ன பண்ணாலும் ஆமாண்டா பண்ணேன்னு ஒத்துக்கிறேன். ஆனா நீ எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசியில நான் எதுவுமே பண்ணலடான்னு வந்து நடிக்கிற பத்தியா, அதைத்தாண்டா என்னால தாங்க முடியல. டேய் ஏதாவது பண்ணாதானடா பண்ணன்னு ஒத்துக்க முடியும். அடச்சி இவனே குழந்தைய வச்சுக்கிட்டு நான் சொல்ல வந்த விஷயத்தையே மறந்துட்டேன். டேய் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலாம் தாண்டா வந்தேன். என்னடா சொல்லு. டேய் மச்சான், அன்னைக்கு அந்த ராகேஷ் துபாய்க்கு போயிட்டான்னு நான் சொன்னல, அவன் துபாய்க்கு போகலடா. என்னடா சொல்ற? ஆமாண்டா மச்சான், அன்னைக்கு கூட நாம போயிட்டான்னு சொல்லும்போது நீ அவனோட சர்டிபிகேட்ஸ் எல்லாம் உன்கிட்ட தான் இருக்கு, அதெல்லாம் வாங்காம அவன் எப்படி போயிருப்பான்னு கேட்டல. எனக்கும் அந்த சந்தேகம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நேத்து என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தனை பார்த்தேன்டா, அவன் கூட துபாயில வேலை செய்யறான்னு அவன்கிட்ட சொன்னல. அன்னைக்கு அந்த ராகேஷ் வந்து நீ வர்றதுக்கு முன்னாடி நாள் நைட்டு தானடா துபாய்க்கு போயிருக்கான்னு நான் சொன்னேன். அன்னைக்கு துபாய்க்கு இங்க இருந்து ஒரே ஒரு ஃபிளைட் தாண்டா போயிருக்கு. அந்த ஃபிளைட்ல தான் என் ஃப்ரெண்டும் போறதுக்காக புக் பண்ணியிருக்கான். ஆனா எனக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம்னால அந்த ஃபிளைட் கேன்சல் ஆயிருக்குடா. அதனால என் ஃப்ரெண்டு போகாம இன்னைக்கு தான் போறான். அப்பதான் எனக்கு டவுட் வந்துச்சு. அப்ப அந்த ராகேஷ் எந்த ஃபிளைட்ல போயிருப்பான்னு நான் அரவிந்தையும் கூட்டிட்டு போய் ஏர்போர்ட்ல விசாரிச்சேன். அன்னைக்கு மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் நேத்து வரைக்கும் துபாய்க்கு போயிருக்கிற ஃபிளைட்ல இருக்கிற பேசஞ்சர் லிஸ்ட் எல்லாம் செக் பண்ணதுல எதுலயுமே அவன் பேர் இல்லடா. நான் நினைச்சேன்டா சக்தி, அவன் எப்படி அவனோட சர்டிபிகேட்ஸ் எல்லாம் என்கிட்ட இருந்து வாங்காம போயிருப்பான்னு. அவன் இந்தியாவுக்கு ப்ராஜெக்ட் பண்ண வந்தப்பவே அவனோட எல்லா சர்டிபிகேட் ஒரிஜினலுமே நான் வாங்கி வச்சிருந்தேன். அது இப்பவும் என்கிட்ட தான் இருக்கு. அது இல்லாம அவனால துபாய்க்கு போய் அவனோட மெடிக்கலை கண்டினியூ பண்ணவே முடியாது. அதனாலதான் அன்னைக்கு நான் உங்ககிட்ட சொன்னேன், அவன் துபாய்க்குல வேற எங்க போயிருந்தாலும் நிச்சயமா அவன் என்கிட்ட வருவான்னு. ஆனா இப்ப நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவன் துபாய்க்கு போகவே இல்லைன்னு. அவன் துபாய்க்கு போயிருந்தாலே நான் அவனை விட மாட்டேன். இதுல வேற இந்த ஊர்ல தான் இருக்கான்னா அப்ப என்கிட்ட சிக்காமையா போயிருவான்.
எழுதிக்கிட்டு போயிருக்கான், அதுக்கு போய் நீ உட்காந்து அழுதுகிட்டு இருக்கவோ? இல்ல மச்சி, அவர் என்ன வேற ஏதாவது விஷயத்துல ஏதாவது சொல்லியிருந்தா கூட நான் வருத்தப்பட்டு இருந்திருக்க மாட்டேன். ஆனா குழந்தைய நான் வேணும்னே கவனிக்காம விட்டதுனாலதான் குழந்தைக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாரு. எனக்கும் 2 குழந்தைங்க இருக்கு. நான் எப்படி அம்மாச்சி வேணும்னே மாலுவை பார்க்காம விட்டுருப்பேன்? சத்தியமா மாலு இங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது அம்மாச்சி. அவ இருக்கான்னு தெரிஞ்சிருந்தா அவ பக்கத்துலயே இருந்து அவளை பார்த்திருக்க மாட்டேனா? ஐயோ எட்டி மருமகளே, நீ என்னத்துக்கு சத்தியமெல்லாம் வச்சுட்டு கிடக்கவோ? உன்னைய பத்தி எனக்கு தெரியாதாக்கு? இங்க செவ்வந்தி என் பேத்தி தான், ஆனா அவளுக்கு ஒரு படி மேல நீ பிள்ளைகளை நல்லா பாத்துக்கிட்டு எனக்கு தெரியாதா? அவ ஏதோ குடிகார பையன் வேணும்னே பிரச்சனை பண்ணணும்னு என்னென்னமோ சொல்லி பிரச்சனை பண்ணிட்டு போயிருக்கான். அதுக்கு போய் நீ அதையே நினைச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்க? இல்ல மச்சி, என்னால அதை மறக்கவே முடியல. இப்ப கூட மகளுவை போய் பார்த்தா அவ எப்படி இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் எனக்கு கொஞ்சமாவது நிம்மதியா இருக்கும். எட்டியத கதிரி சொன்னானே, இந்த டாக்டர் தம்பி கிட்ட விசாரிச்சேன், குழந்தைக்கு என்ன பிரச்சனை இல்ல, சாதாரண காய்ச்சல் தான், அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்கன்னு சொன்னாங்கல்ல. சொன்னார மச்சி, இருந்தாலும் போய் நேர்ல மாலு ஒரு தடவை பார்த்துட்டு வந்தாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். நேர்ல எப்படி போய் பார்க்க முடியும்? அவ வீட்ல தான் அவ புருஷன் இருப்பா, அது இல்லாம அவ மாமியார் கறி வேற இருப்பாளே. அதுகளுக்கு மத்தியில அங்க போய் பார்த்துட்டு அதுக்கு ஏதோ சொல்லிட்டு கிடக்குங்க, வேண்டாம் விடு. தங்கம் எலி வாலே கதிரி, இங்க யாரு உன் பொண்டாட்டிய நேத்து பிடிச்சு உட்கார்ந்து அழுதுகிட்டு கிடக்கா? என்ன தங்கம், நான் தான் நேத்தே சொன்னல மாலு நல்லா இருக்கா, எந்த பிரச்சனையும் இல்லன்னு. அப்புறம் எனக்கு உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க? இல்ல மாமா, என்னதான் நீங்க நல்லா இருக்கான்னு சொன்னாலும் என்னாலதான் அவளுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அவளை நேர்ல ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்தாதான் நிம்மதியா இருக்கும். ஏப்ப நேத்துல இருந்து நான் சொன்னது உன் தலையில ஏறவே இல்ல. அந்த ஆளு சொல்லிட்டு போறான்றதுக்காக நீ எதுக்கு ஒன்னாலதான் ஆச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? இல்ல மாமா, என்ன இருந்தாலும் நான் கவனிக்காம விட்டுட்டேன்னு தானே சொன்னாங்க. அம்மாச்சிக்கிட்டு வாங்க, முதல்ல இவளுக்கு 2 வைக்கணும்னு நினைக்கிறேன். ஆமலே கதிரே, சொல்ல புரிஞ்சுக்காம கொண்டு அழுதுகிட்டு கிடக்கா பாரு. ஏன் தங்கம் இப்படி பண்ற? அந்த ஆளை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அந்த ஆள் இப்படிதான் ஏதாவது பிரச்சனை பண்ணணும்னு பேசிட்டு இருப்பான். அதையெல்லாம் போய் நீ பெருசா எடுத்துக்கிட்டு உட்காந்து அழுதுட்டு இருக்க? இல்ல மாமா, குழந்தை விஷயம் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா. நம்ம ஒரு தடவை போய் மாலுவை பார்த்துட்டு வந்துடலாம் மாமா. தங்கம் போறத பத்தி இல்ல, எனக்கும் குழந்தைய பாக்கணும்னு தான் இருக்கு. ஆனா இப்ப போனோம்னா அந்த ஆள் தேவையில்லாம ஏதாவது பேசிட்டு இருப்பான். ஒரு 2-3 நாள் போட்டும், குழந்தைக்கு கொஞ்சம் சரியாகட்டும், அதுக்கப்புறமா போய் பாத்துக்கலாம். இல்ல மாமா, குழந்தைய பார்க்காம என்னால நிம்மதியாவே இருக்க முடியாது மாமா. ஐயா, இவ சொல்ல கேட்க மாட்டாடா கதிரே. எட்டி மருமவளே, அவன் சொல்றது கேட்டு பேசாம இருந்துக்க சொல்லிட்டேன். இனி சொன்னதையே சொல்லி அவனை கோவப்படுத்தி அவன்கிட்ட அடி வாங்கிடாத. புருஷனும் பொண்டாட்டி சேர்த்து என்னத்தையும் செய்யுங்க, எனக்கு என்ன. மாமா என்ன தங்கம், போய் பார்த்துட்டு வரலாம் மாமா. சரி போலாம், நீ முதல்ல அழுகை நிறுத்து. அண்ணா, என்னென்ன எங்கேயோ போகணும்னு பேசிட்டு இருக்கீங்க, வெளியே எங்கேயாவது கிளம்புறீங்களா? நான் ஸ்டேஷனுக்கு ஜீப்ல தானே போறேன், வாங்க நான் வேணா டிராப் பண்ணிடுறேன். டேய் நீ கிளம்புடா, அவ எங்க அக்கா வீட்டுக்கு குழந்தைய பார்க்க போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. என்னது, செவந்தி அக்கா வீட்டுக்கு போகணுமா? என்ன நீ அங்க எதுக்கு போறீங்க? நேத்தே அந்தாலும் என்னெல்லாம் பேச்சு பேசினா. இதுல வேற இன்னைக்கு வீட்டுக்கே போனா அந்தாலும் சும்மா இருப்பானா? தேவையில்லாம இதை சொல்லிட்டு இருப்பான். அந்த ஆளுக்கு வாயே சரியில்லை. இதுல வேற பத்தா குறைக்க அந்த ஆளோட அம்மா வேற இருக்கும், அதுக்கு அதை விட வாய் சரியில்லை. நீங்க குழந்தை மேல இருக்கிற அக்கறையில குழந்தை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக போறீங்க. ஆனா அவங்க தேவையில்லாம வேற ஏதாவது பேசி உங்களை கஷ்டப்படுத்துவாங்க. நல்லா சொல்றா, நானும் இதைத்தான் இவ்வளவு நேரமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். உன் அன்னைக்கு தலையில ஏறினா தானே. அண்ணி என்ன நீ தெரிஞ்சு எதுக்காக போகணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க? இல்ல ரவின், அது என்னமோ தெரியல, குழந்தைய நேர்ல பார்த்தாதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். டேய் இவ இப்படிதான், நீ என்ன வேணா சொல்லு, கடைசியில அவ புடிச்சதுக்கு தான் வந்து நிப்பா. ஐயோ சரியா, நீ விடுங்க, இப்ப என்ன குழந்தைய போய் நேர்ல பாக்கணும் அவ்வளவுதானே. சரி வாங்க, நானும் கூட வரேன். அந்தால ஏதாவது பேசினா நான் பாத்துக்கிறேன், வாங்க. டேய் எதுக்குடா, தேவையில்லாத பிரச்சனை வேண்டாங்கிறதுக்காக தான் நான் அவளையே போவேன்னு சொல்லிட்டு இருக்கேன். இதுல நீ வேற போய் அங்க சண்டை ஆகிறதுக்கா? அண்ணா அண்ணிதான் குழந்தைய பாக்கணுங்கிறாங்களே, வேற என்ன பண்றது? அவ சொன்னா கேட்க மாட்டான்னு எனக்கு தான் தெரியுமே. நான் வேணா கூட்டிட்டு போய்க்கிறேன், நீ ஸ்டேஷன் கிளம்பு. சரிண்ணே, நீங்களும் கூட போறதுன்னா பரவாயில்ல. ஆனா அந்த ஆள் மட்டும் ஏதாவது பேசினான்னு வச்சுக்கோங்களேன். டேய் நான் பாத்துக்கிறேன்டா, நீ கிளம்பு. சரிண்ணே, நீங்க பாத்துக்கங்க. நான் வரேண்ணே. அண்ணி நான் போயிட்டு வரேன். சரி அரவிந்த். போயே ஆகணுமா தங்கம்? ஆமா மாமா. சரி நட. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஏன் பாப்பா